காலையிலேயே காராமணியை நல்லா 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். குக்கரில் போட்டு வேக வைக்கிறதுக்காக இன்றைக்கி கல்லுப்பு வாங்கின்னு வந்தேன். இன்றைக்கி கல்லுப்பில் தான் சமைக்க போகிறேன். ரொம்ப நல்லாச்சு கல்லுப்பில் சமைச்சு. நேற்று பீங்கஞ்சார் வாங்கிட்டு வந்தேன் இல்லையா, அதில் போட்டு வைக்கிறதுக்காக தான் கல்லுப்பு வாங்கிட்டு வந்தேன். ஆனால் கல்லுப்பு பேக்கெட் வாங்கிட்டு வந்தேன், ரொம்ப குட்டியாக ஜார் வாங்கிட்டேன்னு ஃபீல் ஆயிடுச்சு. ஏன்னா கல்லுப்பு மீந்துருச்சு. சில சிஸ்டர் வந்து நேற்று போட்ட வீடியோவில் இந்த பீங்கஞ்சாரில் என்ன ஸ்டோரேஜ் பண்ணலான்னு கேட்டிருந்ததுக்கு புளியும் கல்லுப்பு சொல்லியிருந்தீங்க. ஸோ எல்லாம் கரெக்டாக தான் இருந்தது. ஆனால் நான் வாங்கினது ரொம்ப சின்னதாக வாங்கிட்டேன்னு ஃபீல் ஆயிடுச்சு. நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் பூண்டு, வெங்காயம், தக்காளி, புளி, அதோட ரெட் சில்லி பவுட்ரு, வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சள், உப்பு இதெல்லாம் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். காராமணி நல்லா வேக வச்சு அந்த தண்ணியை வந்து தனியாக எடுத்துக்கிட்டேன். ஏன்னா எனக்கு காராமணி சாப்பிட்டா கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும், வயிறு உப்பசமாக இருக்கும். அதான் அந்த தண்ணியை மட்டும் நான் ஆட் பண்ணவே மாட்டேன். அப்படி ஆட் பண்ணாமல் செஞ்சால் கொஞ்சம் கேஸ்ட்ரிக் கம்மியாகும்னு எங்கள் மாமியார் சொன்னாங்க. அது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதெல்லாம் அரைச்சி ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, சீரகம் இதெல்லாம் சேர்த்து வெங்காயம், கருவேப்பிலை, 2 ரெட் சில்லி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க பைன் பேஸ்ட் அதில் சேர்த்து எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு அப்படியே விட்டுட்டு வேக வச்ச காராமணி சேர்த்து தேவையான தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் அப்படியே கொதிக்க விட்டால் கம கமன்னு காராமணி குழம்பு ரெடி ஆகிடும். தட்டைப்பயிரனும் சொல்லலாம். ஆனால் இந்த கிரேவி சூப்பராக இருந்தது. எனக்கு தான் இந்த காராமணி கொட்டை சாப்பிட்றதுக்கு ரொம்ப பயமாக இருந்தது. ஏன்னா சாப்பிட்டுன்னா நெக்ஸ்ட் டே ஃபுல்லும் எனக்கு வயிறு உப்பசமாக இருக்கும். அதனால் நான் சாப்பிட்றது ரேர் தான். ஆனால் இன்றைக்கி சிம்பிளாக ஈஸியாக இந்த காராமணி கொட்டை வச்சு லஞ்சை முடிச்சாச்சு.